வணக்கம். நம்ம அதிக நேரம் நின்று வேலை செய்கிறவங்க, அதேபோல் அதிக நேரம் உட்கார்ந்து வேலை செய்கிறவங்க, டிரைவர் இப்படிப்பட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் கால் பகுதிக்கு சிறந்த இரத்த ஓட்டத்தை தரும் பல பயிற்சிகளை பார்க்குறோம். இந்த பயிற்சியெல்லாம் 10 நிமிடம் செய்தாலே நமக்கு கால் பகுதிக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். முதல்ல படுத்துக்கோங்க. படுத்துட்டு கால் பாதத்தை மேலும் கீழுமா அசைங்க. அதேபோல் மேலும் கீழுமா அசைக்கும்போது அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி கொஞ்சம் ஒரு 2 செகண்டு 3 செகண்டு ஹோல்டு பண்ணுங்கள். அடுத்தது திரும்ப பழைய நிலைக்கு வாங்க. அப்படி செய்யும்போது நமக்கு அந்த நரம்புகள் முழுவதுமாக நன்றாக இழுக்கப்படுவது தெரியும். அதேபோல் கால் பகுதிக்கு நரம்பு பகுதிகளுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைகள் இருந்தால் இந்த பயிற்சி செய்யும்போது நமக்கு அந்த இரத்த ஃப்ளோ முழுமையாக கிடைக்கும். அடுத்தது அந்த பயிற்சியை 10 முறை செய்யுங்க. அடுத்தது ரொட்டேட் பண்ணுங்க. வலது பக்கமாக 10 முறை செய்யுங்க, இடது பக்கமாக 10 முறை செய்யுங்க. எவ்வளவு பொறுமையாக செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு பொறுமையாக செய்யுங்க. ரொம்ப ஸ்பீடாக செய்யணும்னு தேவையில்லை. பொறுமையாக செய்யும்போது நமக்கு அதனுடைய பலன்கள் அதிகமாக கிடைக்கும். ஒவ்வொரு பயிற்சியும் செய்யும்போது நம்ம அந்த பகுதியில் கொஞ்சம் ஃபீல் பண்ணி செய்யுங்க. நமக்கு முழுமையான ரிசல்ட்டு கிடைக்கிறது தெரியும். அடுத்தது அப்படியே காலை மேலே தூக்குங்க. தூக்கிட்டு முட்டியை மடக்கி கால் முட்டிக்கு மேலே உள்ள பாகத்தை மட்டும் மேலே தூக்குங்க. இந்த பயிற்சியில் நமக்கு பிளட்டு கால் பாதப்பகுதியிலிருந்து தொடைப்பகுதிக்கு நன்றாக செல்லும். வலது காலில் 10 முறை செய்துட்டு அடுத்தது இடது காலில் செய்யுங்க. இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது நமக்கு ரத்தம் நல்லா பம்ப் பண்ண உதவும். அதே போல் முட்டு பகுதியும் நல்ல பயிற்சி. முட்டு பகுதியில் அந்த நீர்க்கட்டெல்லாம் இருந்தால் சீக்கிரமாக குறையும். அடுத்தது ஒரு டவலை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கால் பகுதியில் வச்சுட்டு காலை மெல்ல தூக்குங்க. காலை தூக்கி அப்படியே 90 டிகிரியில் மேலே கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இதே நிலையில் 20 செகண்ட் வரை ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு பண்ணும்போது நமக்கு அந்த கால் பகுதியிலிருந்து ரத்தம் ஃபுல்லாகவே தொடைப்பகுதிக்கு கீழ் நோக்கி கிராவிட்டி ஃபோர்ஸில் வரும். இந்த பயிற்சியெல்லாம் செய்யும்போது ரத்தம் நம்ம சர்க்குலேஷன் ஆகி அப்படியே ரொட்டேட் ஆகி வந்துகிட்டே இருக்கும். அடுத்தது அப்படியே டபலை எடுத்துங்க. எடுத்துட்டு காலை மாற்றி செய்யுங்க. இந்த காலையும் அப்படியே மேலே தூக்கிட்டு 20 செகண்டு ஹோல்டு பண்ணி வைங்க. நாம் இப்படி தினமும் ஏதாவது உடற்பயிற்சி செய்யும்போது நம்ம உடல் முழுவதுக்கும் நல்ல உற்சாகமும் ஆரோக்கியமும் கிடைக்கும். இந்த பயிற்சியெல்லாம் நம்ம ஒரு முறை தான் செய்யணும்னு இல்லை, 2 தடவை 3 தடவை இப்படி செய்யுங்க. அப்போ நமக்கு பலன் சீக்கிரமாக கால் வலி கால் பிரச்சனை உள்ளவங்களுக்கு சீக்கிரமாக குறையும். அடுத்த பயிற்சி அப்படியே நேராக படுத்துக்கோங்க. படுத்துட்டு அப்படியே காலை மட்டும் மேலே தூக்கி கொண்டு வந்துட்டு மெதுவாக காலை நீட்டி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அப்படியே திரும்ப காலை கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு இந்த பயிற்சி முட்டு பகுதிக்கு நல்ல பயிற்சி. அதே போல் கால் நம்ம தள்ளும்போது கால் நரம்புகள் நன்றாக இழுக்கப்படும். அதே போல் இந்த பயிற்சி செய்யும்போது முதுகு பகுதியிலேருந்து நல்லா இரத்த ஓட்டம் கிடைக்கும். முதுகு பகுதியிலேருந்து இரத்த ஓட்டம் கிடைக்கும்போது நமக்கு சியாட்டிகா அந்த நரம்பு பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் மிக விரைவாக குணமாகும். அடுத்த பயிற்சி தலைக்கு பின்னாடி கையை கட்டிடுங்க. கையை கட்டிக்கிட்டு காலை 45 டிகிரி கொண்டு வந்துட்டு நம்ம வலது பக்கமாக கால் போகும்போது தலையை இடது பக்கமாக கொண்டு வாங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க. அடுத்தது மறுபக்கமாக செய்யுங்க. கால் ஒரு பக்கம் போகும்போது மறுபக்கம் தலை பகுதியை திருப்புங்க. அப்போ நம்ம முதுகு பகுதியில் இருந்து வரும் காலுக்கு வரும் நரம்புகள் நன்றாக இழுக்கப்படும். நல்ல இரத்த ஓட்டம் கிடைக்கும். அதே போல் இந்த பயிற்சியில் உடல் முழுவதும் நன்றாக திருகப்படும். அப்படியே பழைய நிலைக்கு வாங்க.
அடுத்தது ஒரு சேரில் உட்காந்துக்கோங்க. உட்காந்துட்டு காலை பின்னங்கால் மட்டும் தூக்குங்க. தூக்கி ஸ்ட்ரெச் பண்ணி வைங்க. அடுத்தது ரிலீஸ் பண்ணுங்கள். ஒரு 3 செகண்ட்லேருந்து 5 செகண்ட் வரை அப்படியே வச்சுடுங்க. அப்போ நமக்கு நரம்புகள் நன்றாக இழுக்கப்படுவது தெரியும். அதே போல் இந்த பயிற்சியை 10லேருந்து 15 முறை பண்ணுங்கள். அடுத்தது காலை முன்னங்காலை மட்டும் தூக்குங்க. தூக்கி அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கிட்டு அடுத்தது ரிலீஸ் பண்ணுங்கள். நம்ம அந்த ஹோல்டு பண்ணி வைக்கும்போது நன்றாக நரம்புகள் இழுக்கப்படுவது தெரியும். நம்ம ஃபாஸ்ட்டாக செய்கிறத விட இந்த ஹோல்டு பண்ணி வைக்கும்போது அதனுடைய பலன்கள் அதிகமாக இருக்கும். அடுத்தது நம்ம கால் முட்டி பகுதியில் அழுத்தி பிடிங்க. அழுத்தி பிடிச்சிட்டு அப்படியே பின்னங்காலை தூக்குங்க. அப்படியே தூக்கி ஹோல்டு பண்ணி வைங்க. அடுத்தது ரிலீஸ் பண்ணுங்கள். வலது காலில் 10 முறை செய்தாச்சுன்னா அதே போல் இடது கால்லையும் 10 முறை செய்யுங்க. அதே போல் ஒவ்வொரு பயிற்சியுமே ஒரு வித்தியாசமான உணர்வை தரும். ஒவ்வொரு பயிற்சிக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கும். நீங்கள் அதனால் பார்க்குறதுக்கு சில பயிற்சிகள் ஒன்று போலே இருக்கும், ஆனால் பலன்கள் வேறு வேறு. அடுத்தது காலை பக்கவாட்டில் கொண்டு வாங்க. பக்கவாட்டில் கொண்டு வரும்போது இடுப்பு பகுதி நன்றாக வேலை செய்யும். அந்த இடுப்பு பகுதி வேலை செய்யும்போது இடுப்பு பகுதியிலேருந்து கால் பகுதிக்கு வரக்கூடிய நரம்புகள் சிறப்பாக வேலை செய்யும். இந்த பயிற்சியும் 10லேருந்து 15 முறை செய்யுங்க. ஒரு வாரம் இந்த பயிற்சியெல்லாம் செய்து பாருங்கள். நமக்கு கால் பகுதிக்கு நல்ல மாற்றம் தெரியும். அடுத்தது மெதுவாக எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே ஹோல்டு பண்ணி நில்லுங்க. அடுத்தது உட்காருங்க. அதாவது ஒரு 2லேருந்து 3 செகண்ட் வரை ஹோல்டு பண்ணுங்கள். முடிஞ்சால் 5 செகண்ட் வரை ஹோல்டு பண்ணி நின்றுங்க. அடுத்தது உட்காருங்க. அப்போ நமக்கு கால் பகுதி நல்ல ரத்தோட்டம் கிடைப்பது தெரியும். அதே போல் முட்டு பகுதியில் உள்ள நீர்க்கட்டுகள் குறையும். அதே போல் முட்டு பகுதி ரொம்ப பலவீனமாக இருக்கவங்களுக்கு செய்ய முடியலைன்னா இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம், தவிர்ப்பது நல்லது. அடுத்தது உட்காந்துட்டு முழுசாக எந்திரிங்க. எந்திரிச்சிட்டு அப்படியே உட்காருங்க. இதுவும் கால் முட்டு பகுதிக்கு நல்ல பயிற்சி. இந்த பயிற்சி எல்லாமே நமக்கு அடிப்படையான பயிற்சிகள். அதே போல் எல்லா வயதினருக்கும் செய்யக்கூடிய பயிற்சிகள், எளிமையான பயிற்சிகள். நம்ம வயதானவங்களுக்கு கூட படுத்துட்டு செய்யலாம். அதே போல் சின்ன சின்ன பிரச்சனைனாலே சிலவங்க உடனே ஆஸ்பத்திரியில் போய் மருந்து வாங்குறாங்க. அந்த பிரச்சனை என்னன்னு பார்த்துட்டு மருந்து வாங்குங்க. அது நமக்கு மருந்து மாத்திரைகள் எல்லாம் உடலுக்கும் கேடு. தேவைப்படும் பட்சத்தில் மருந்து வாங்க வேண்டியதுதான். சின்ன பிரச்சனையிலேருந்து பெரிய பிரச்சனை வரை இந்த பயிற்சி மூலம் சரி பண்ணலாம். நன்றி.